கடைசி நிமிஷத்துல இவளால ஏதாவது ஏழரை ஆரம்பிக்கும்னு தோணுச்சு. அப்பவே சிவா ஒழுங்கா இந்த அனிதா கழுத்துல தாலி கட்டியிருப்பான். இப்ப பாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டா. இப்ப இவ என்ன பண்ண போறானே தெரியலையே. நான் எவ்வளவோ சொன்ன சக்தி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டி பண்ணேன். ஆனா எல்லாரும் ஏதேதோ சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிக்க சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நீ இப்ப வந்துட்ட. இப்ப நான் சந்தோஷமா சிவா கையால தாலி கட்டிப்பேன். சூப்பர் அனிதா, எப்படி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம உன்னால இப்படி நடிக்க முடியுது? என்ன சக்தி சொல்ற? எனக்கு உண்மையிலே எதுவும் புரியல. வேஷம் கலைஞ்சிருச்சுல, அதான். இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது உண்மையிலேயே உனக்கு புரியாது. சக்தி, நல்லா தானே இருந்த நீ, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது? உன்னை 10 மாசம் பெத்தெடுத்த இந்த தாயோட மனசை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்காக அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க செத்து செத்து பொழைச்சிருக்காங்க. அவங்கள நீ துடிக்க விடுற அளவுக்கு அவங்க உனக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் மேல நான் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீ இப்படி ஒரு கேவலமான நாடகம் நடிச்சு எல்லாரோட உணர்ச்சியிலையும் விளையாடி இருக்க. ஒரு பொண்ணா இருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கன்னா என்னால இன்னமும் நம்ப முடியல. நீ என்ன ஏமாத்துனது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இந்த குடும்பத்துக்கே சாமி மாதிரி இருக்கிற ருத்ராமாவை நீ நம்ப வச்சு மோசம் பண்ணிருக்க. இந்த துரோகத்தினால மறக்கவும் முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது. இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதான் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இவளை இங்க எதுவும் பேச விடாம முதல்ல இங்க இருந்து துரத்தணுமே. வாடி வா. எங்கடா இந்த கல்யாணம்? இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம போகுதுன்னு நினைச்சேன். அதான் வந்துட்டல. சரியா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சொல்லடி. வழக்கம் போல ஏதாவது ஒரு கட்டுக்கதையை வச்சிருப்பியே. கதை கதையா டிராமா பண்றதெல்லாம் நீங்க தான். அது ஏன் வேலை இல்ல. எங்க இங்க நிக்கிறாங்களே ருத்ராமா, அவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். சக்தி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு வந்த கல்யாணத்தை நிறுத்தின. அனிதாவை பார்த்து உனக்கு கேன்சரா அது இதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? வாழ்க்கைய விட்டு கொடுக்கற மாதிரி டிராமா பண்ணிட்டு இப்ப கடைசி நேரத்துல இப்படி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நான் ஒன்னும் அவமானப்படுத்தல. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கமும் அவமானமும். எல்லா டிராமாவும் இதோ இங்க இருக்காளே, இந்த அனிதா தான் பண்ணியிருக்கா. டிராமாவா? ஏன் சக்தி இப்படி பேசுற? அப்பவே சிவா எனக்கு வேண்டாம், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன்ல. நீ தான் தியாகம் பண்றேன்னு சொல்லி எனக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொன்ன. அப்போ அப்படி பேசிட்டு இப்ப வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் உனக்கு என்ன சக்தி பாவம் பண்ண? சூப்பர் அனிதா, நல்லா நடிக்கிற. இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் உன்னை நம்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உன்னோட சுயரூபத்தையே அந்த கடவுளே எனக்கு காட்டி கொடுத்தான். எல்லாம் உண்மையா எனக்கு தெரியும். என்ன சக்தி நீ சொல்ற? என்ன உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்ட? நான் உங்க மேல நிறைய அன்பும் மரியாதையும் வச்சிருக்கம்மா. அதே மாதிரி நீங்களும் என் மேல வச்சிருக்கீங்க. ஆனா இந்த அனிதா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்காமா. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த அனிதாக்கு கேன்சரே இல்ல.